அது ஒரு அழகான கிராமம். அந்த ஊர்ல ஒரு சின்ன ஓட்டு வீட்ல ஒரு அம்மாவும் அவளோட 2 பிள்ளைகளும் வசிச்சு வந்தாங்க. அந்த அம்மாவுக்கு தன் பிள்ளைகள்னா உயிர். ஆனா வறுமை அந்த வீட்டையே வாட்டுச்சு. ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போன ஒரு நாள், அந்த பிள்ளைகள் கோவத்துல எங்களுக்கு இந்த வாழ்க்கை வேணாம்னு சொல்லிட்டு அம்மாவை தனியா விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. பெத்த மனம் பித்துன்னு சொல்லுவாங்க. பிள்ளைகள் போன துக்கத்துல அந்த தாய் வாசல்ல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தா. அப்பதான் எங்கிருந்தோ ஒரு குட்டி கருப்பு நாய் ஓடி வந்து அவ மடியில ஏறிக்கிச்சு. அவளோட கண்ணீரை தொடச்சு அவளுக்கு ஒரு துணையா மாறிச்சு. அந்த தாய் அந்த நாய்க்குட்டியை தன் பிள்ளையா நினைச்சு பார்த்துக்கிட்டா. ஆனா சில நாள் கழிச்சு அந்த நாய்க்குட்டியும் திடீர்னு காணாம போச்சு. ஐயோ, இருந்த ஒரு துணையும் போச்சேன்னு அந்த தாய் பதறிப்போய் ஊர் முழுக்க தேடினா. ஆனா அந்த நாய்க்குட்டி எங்க போச்சு தெரியுமா? எங்கோ காடு மேடெல்லாம் அலைஞ்சு பசியாலையும் பயத்தாலையும் தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த 2 பிள்ளைகளையும் தேடி போச்சு. அந்த நாய்க்குட்டி பிள்ளைகளோட சட்டையை இழுத்து அவங்களுக்கு வழிகாட்டி மறுபடியும் அவங்க அம்மா கிட்டயே கூட்டிட்டு வந்துச்சு. வாசல்ல பிள்ளைகளை பார்த்ததும் அந்த தாய்க்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு. பிள்ளைகளை வாரி அணைச்சுக்கிட்டு அந்த நாய்க்குட்டிக்கு நன்றி சொல்ல திரும்புனா, ஆனா அங்க நாய் இல்ல. அந்த நாய் ஒரு பிரகாசமான ஒளியா மாறி மெல்ல மெல்ல வானத்துல மறைஞ்சு போச்சு. அப்போதான் அந்த தாய்க்கு புரிஞ்சது, தன் பிள்ளைகளை மீட்டு தர அந்த தெய்வமே நாய்க்குட்டி உருவத்துல வந்துட்டு போயிருக்குன்னு. அன்பு இருக்கிற இடத்துல கடவுள் ஏதோ ஒரு ரூபத்துல வருவார். இதுதான்